ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கோலார் தங்கவயல் வந்து உங்களுக்கு தங்கவயல் பூமின்னு தெரியும். கோலார் தங்கவயல் வந்து சிட்டி லைஃப் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு லைஃபு. நம்ம எங்கே போயின்னுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ராம்சதாபாலம் யாருக்கும் போயின்னுக்கிறோம். இந்த ராம்சதாபாலம் பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி பகுதியில் இருக்குது. இந்த உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளங்கொத்தா முள் இருக்கும். அப்புறம் இந்த பகுதியில் வந்து அதிகமான காட்டு பன்னி இருக்குது. காட்டில் என்னென்ன மிருகம் வாழுதோ அது மாதிரி இது உள்ளே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரில. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி. இந்த இடத்துல நாங்கள் ராம்சதாபாலம் இருக்கோம் போயின்னுக்கிறோம். வாங்க எப்படி போய் ராம்சதாபாலம் இருக்கிறோம், காட்டில் எப்படி இருக்குதுன்ட்டு. கோலார் தங்கவயல் பார்த்திங்கன்னா தங்க வளர்கிற பூமின்னு தெரியும். கோலார் தங்கவயல் வந்து ஒரு சொர்க்கமான பூமி. இங்கே எல்லா வளமும் இருக்கும். இந்த பூமியில் கவிதை ஒன்று இருக்கும், எல்லா வளமும் இருக்கும் திருநாட்டில்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த தமிழில் வராது. நாங்கள் படித்ததான இங்கிலீஷ் கன்னடா, இதனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழில் பேசுகிறோம். கேஜிஎஃப் தமிழ் இது. நிறைய பேர் வந்தீங்கன்னா தமிழ் எப்படி பேசுகிறீங்க சொல்லியிருந்தாங்க. எங்களால் வந்து வாங்க போங்கோ அப்படின்னு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேச முடியும். இருந்தாலும் எங்கள் ஊர் பாஷையில், எங்கள் ஊர் மொழியில் நாங்களும் தமிழ்கார் தான். நாங்கள் தமிழில் நாங்கள் நடித்து பேசுகிறதுக்குன்னா நம்மளுடைய பாஷையில் பேசணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசின்னு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய கலாச்சாரம் கர்நாடகாவில் நாங்கள் வாழ்கிறதுனால, கேஜிஎஃப் கர்நாடகாவில் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் தகுந்து அதுக்கு ஒட்டி போகிற மாதிரி. எந்த காசு கொடுத்து வாங்கலை, ஃப்ரீயாக இருக்கிறோம். ராம்சதாபாலம் வந்து சுகருக்கு நல்லது, கேன்சருக்கும் நல்லதுன்றாங்கோ. அதனுடைய இயற்கையாக விளையாட்டு ரொம்ப நல்லதாக இருக்குது, அந்த கெமிக்கல் போடாது. சரி, நாங்கள் போய் அறுத்துருக்குறோம். வாங்க அந்த வீடியோ எப்படி போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி எப்படி நோண்டி வச்சுருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி நைட்டில் வந்து நோண்டுறது. பாருங்கள் எப்படி கலரி வச்சிருக்கு காட்டு பண்ணி. பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஒரு பயத்தோ அச்சத்தோடு நாங்கள் போயின்னுக்கிறோம். எங்கள் காட்டு பண்ணி வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டு போகுதுன்ட்டு. தங்கச்சி பையனை வர எட்டுன்னு போயின்னுக்கிறான். அவன் வேறு பயந்து தான் வாங்கினுக்கிறான். சரி, இருந்தாலும் வாடா கொஞ்சம் தைரியமாக நாங்கள் கிட்ட குச்சி இருக்குது போகலாம் சொல்கிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு காட்டு பண்ணி நோண்டி வச்சுருக்குது. அங்கே காட்டு பண்ணி நோண்டி வச்சுருக்குது. நைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த காட்டு பண்ணி, மான், சில மிருகங்கள்லாம் வந்து போகக்கூடிய பகுதி. இங்கே நம்ம கத்தி கூப்பிட்டா கூட வர்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஃபோன் பண்ணி தான் நம்ம கூப்பிட்ற அளவுக்கு இது உள்ளே வந்து ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. இது எந்த இடம் கோலார் தங்கவயல் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதான் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த இடம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களான்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா கோலார் தங்கவயலில் ஒரு காடு மாதிரி அமைந்து உள்ள ஒரு பகுதி. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி நம்ம சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது. என்ன ஷூட்டிங்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா கூட வந்து இங்கே எடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் அழகு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எந்த ஆபத்தும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி விளையாட இது பார்த்திங்கன்னா புளியாங்க மரத்தில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் விளையாடி இந்த இடம் இது. இப்போ பாரு எந்த அளவுக்கு புதாராகி காடு மாதிரி ஆகிட்டு இருக்குது. சரி, வாங்க போய் பார்க்கலாம் ராம்சதாபாலம் எப்படியா இருக்கிறாங்கன்ட்டு. இன்னும் கொஞ்சம் மேலே தூரம். எந்த மரம்னா?
சுமார் தோட்டத்தில் வந்துருக்குறோம். டேய் தொட தான் நினச்சலாம். கீழே போடுது பேசாதாரா டேய். கேட்ச் போடு.